அதிமுக ஆர்கே நகரில் 2வது இடம் வந்து 28 விழுக்காடு. திரு ரவீந்திரன், தற்போது ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு. பியூஷ் கோயல் இன்னைக்கு காலையில கட்சி நிர்வாகிகளோடு சந்திச்சு பேசியிருக்காரு. அப்ப விஜய் குறித்தும் பேசி இருக்கிறதா தகவல் இருக்கு. பாஜக தலைவர்கள் சந்திப்பில் விஜய் குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன? விஜய பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கூடிய பிளான் இன்னும் இருக்கா? அதாவது இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை சொல்றது, அன்னைக்கு நோட்டா கீழே போன பாஜக 20 சீட்டை வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து எடப்பாடி பல தொகுதிகளில் டெபாசிட் இழந்திருக்கிறாரு, 4வது போயிருக்கிறாரு. அந்த சூழ்நிலையில பலத்துக்குரிய இடம் வேணுங்கிறத அண்ணாமலை தொடர்ந்து வற்புறுத்தி இருக்கிறார்கள். விஜயை பொறுத்தவரையில அவர் வந்து கொள்கை எதிரியான பாஜகவுடன் போனால் அவருடைய சினிமா மார்க்கெட்டும் விழுந்துவிடும், அரசியலும் விழுந்துவிடும். அதை தெளிவாக தெரிந்து கொண்டுதான் விஜய் வந்து அவர் முதல்வர் என்ற அடிப்படையில் தான் கூட்டணி என்பதை அவர் கூறி வருகிறார். எனவே விஜய் இந்த அணிக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மேலும் சீமானை போல் 8 விழுக்காடு பல நிறுத்த சீமான் தனித்தே 214 போட்டி என்று உறுதியாக நிற்கிறார். விஜய் பல நிரூபிக்காதவர், பாப்புலாரிட்டி உள்ளவர். பல நிரூபிக்காத ஒருவர் தன் வாக்கை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என்பது பிஎம்ஓவுக்கு நன்றாக தெரியும். டெஸ்பரேட்டாக வேற கூட்டணி இல்லாத சூழ்நிலையில் அரசியல் கரங்கத்துக்குள் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்ற அடிப்படையில் இவர் மாநில பாஜக தலைவர் போன்றவர்களும் முன்னாள் தலைவர் தமிழிசை போன்றவர்களும் பல நிரூபிக்காத விஜயால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும் என்று ஒரு தப்பான கணக்கை போட்டு தங்கள் பொது வெளியில் பேசி வருகிறார்கள். இது பிஎம்ஐ பொறுத்தவரையிலும் பாஜக மேலிட தலைவர்களை பொறுத்தவரையிலும் பல நிரூபிக்காத ஒருத்தரால் ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது என்றுதான் கருதுகிறார்கள். மேலும் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும் கொள்கை எதிரியுடன் பல நிரூபிக்காமலே கூட்டணி போன்றால் அது தனக்கு மிகப்பெரிய பின்னடையை அரசியலிலும் சினிமா வாழ்க்கையிலும் ஏற்படுத்திவிடும் என்று அவரும் அங்கு கூட்டணி போக தயங்குகிறார் என்றே நான் கருதுகிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன்.